ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க யூஜிடிஆர்பிக்கான சிலபஸ் கொடுங்க மேம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பிக்கான மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த யூனிட்ஸ்குள்ளே என்னென்ன சப்டாபிக்ஸ் இருக்குன்றதையும், இதுக்கு நீங்கள் எந்த ஆத்தரோட புக்ஸை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுன்றதையும் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. இதில் நமக்கு என்னென்ன சப்டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸில் வந்து இமேஜினரி ரூட்ஸ், இர்ரேஷ்னல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு சம் டாபிக்ஸ் இருக்கும். தென் ரூட்ஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன், அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதுலேருந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கும் நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தென் சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக் இருக்குது, ஹெர்மிட்டியன் இருக்குது. தென் இந்த எல்லாமே இருக்கும். அடுத்து வேல்யூஸ்ன்னு பார்க்கும்போது ஈகன் வேல்யூஸ், கெய்லி ஹாமில்டன் தியரம் அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் ப்ரைம் நம்பர், காம்போசைட் நம்பர் அது ரிலேட்டடான சம்ஸும் கேட்பாங்க. தென் டிவைசர் ஆஃப் அ பாசிட்டிவ் இன்டீஜர், இதுலேயும் உங்களுக்கு தியரம்ஸும் இருக்கும், இது ரிலேட்டடான சம்ஸும் கேட்பாங்க. தென் அப்ளிகேஷன் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா. தென் லெக்ராஞ்சிஸ் தியரம்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்மளுக்கு 1 மார்க்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அ பவர் சீரீஸ், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இதெல்லாமே தெரியும் இல்லையா நமக்கு. அந்த பவர் சீரீஸ்க்கான எக்ஸ்பென்ஷன்ஸ் என்னன்னு கேட்கலாம் இந்த லெக்ராஞ்சிஸ் தியரம்ஸ் யூஸ் பண்ணி. அடுத்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அடுத்து லாகரிதம் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது எல்லாமே தான் யூனிட் 1 வரப்போகுது. இந்த யூனிட் 1க்கு நீங்கள் மாணிக்கவாசகம் பிள்ளையுடைய புக்ஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய நோட்ஸை கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோனில் இருக்கிறது நமக்கு யூஸ் கிடையாது. நம்ம அதை ஒரு நோட் போட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டாப்பிக்கை நீங்கள் முடித்து வந்து நீங்கள் சிலபஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் வாங்கலாம். யூனிட் 2ல் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அண்ட் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டாபிக்ஸுமே இருக்கும். இதில் nth டெரிவேட்டிவ்ஸ், trigonometrical transformations, Leibniz theorem, implicit functions, partial differentiation, maxima or minima of a function of 2 variables, Lagrangian multiplier method, radius of curvature in Cartesian and polar forms, angle between radius vector and tangent, slope of tangent of a polar curve, PR equations, center of curvature, evolutes, envelopes, asymptotes of algebraic curves, asymptotes by inspection, intersection of a curve with asymptotes. அடுத்து நமக்கு டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரலில் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. சாலிட்ஸ், ஏரியாஸ் ஆஃப் கர்வ் சர்ஃபேசஸ், ஜாகோபியன்ஸ், transformation of integral using Jacobians, indefinite integrals, beta and gamma functions and their properties, evaluation of integral using beta and gamma functions, pole and polar, conjugate points and conjugate lines, conjugate diameters, polar coordinates, general polar equation of a straight line, general polar equation of a cone. இதில் என்ன தான் நமக்கான கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இந்த யூனிட் 2க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் நாராயணன் அண்ட் டிகே மாணிக்கவாசகம் பிள்ளையுடைய புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே பெஸ்ட்டாக தான் இருக்கும். யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இதில் நமக்கு ஓடிஇ அண்ட் பிடிஇலேருந்து அதிக கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓடிஇ அப்படின்றது ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பிடிஇ அப்படின்றது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதில் நமக்கான அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஹோமோஜீனியஸ், எக்ஸாக்ட், லீனியர் அண்ட் சிஸ்டம்ஸ் இதுலேருந்து கேட்பாங்க. இது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க, டெல்டா ஃபங்க்ஷன்ஸ் கேட்பாங்க, இனிஷியல் வேல்யூ தியரம் கேட்பாங்க, ஃபைனல் வேல்யூ தியரம் கேட்பாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன் சால்விங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் சைமல்டேனியஸ் லீனியர் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதில் தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்க போகிறாங்க. இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ் நாராயணன் அண்ட் டிகே மாணிக்கவாசகம் பிள்ளை அவர்களுடைய புக்ஸை ஃபாலோ பண்ணோனாலே இதுக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும்.
யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரீஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். இதில் வெக்டர் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் வெக்டர் டிஃப்ரென்சியேஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன், வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்கேலார் பொட்டன்ஷியல்ஸ், கிரேடியன்ட், டைவர்ஜன்ஸ், அடுத்து வெக்டர் இன்டெக்ரேஷன்ஸ் கேட்பாங்க. இன்டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் லைன் இன்டெக்ரல், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு இதெல்லாமே கேட்கலாம். அடுத்து ஒர்க் டன் பை ஃபோர்ஸ், சர்ஃபேஸ் இன்டெக்ரல், வால்யூம் இன்டெக்ரல், தியரம்ஸ் ஆஃப் காஸ், ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் கிரீன் இதெல்லாமே கேட்கலாம். அடுத்து ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் பீரியட், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன், ஹாஃப் ரேஞ்ச் சீரீஸ் இதெல்லாமே கேட்பாங்க. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சைன் அண்ட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் கேட்பாங்க. சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் கேட்கலாம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய தியரம்ஸ்லேருந்து நமக்கு 1 மார்க் கேட்கலாம். இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கம் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து பிஆர் விட்டல்ங்கிறவருடைய புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுலேருந்து குரூப் கேட்கலாம். குரூப்பில் என்னென்ன இருக்குது, சப் குரூப்ஸ் இருக்குது, சைக்கிளிக் குரூப்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்கிளிக் குரூப்ஸ் இருக்குது, லெக்ராஞ்சிஸ் தியரம் இருக்குது, கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் இருக்குது, இதெல்லாமே கேட்பாங்க. அடுத்து நார்மல் சப் குரூப்ஸ் இருக்குது, குவாஷியன் குரூப்ஸ், ஹோமோமார்ஃபிசம், ஆட்டோமார்ஃபிசம், கெய்லிஸ் தியரம் இதில் இதெல்லாமே கேட்பாங்க. முக்கியமாக பெர்முட்டேஷன்ஸ் குரூப்லேருந்து அதிகமான 1 மார்க்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. பெர்முட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோமோமார்பிசம் ஆஃப் ரிங் இருக்குது, ஐடியல் அண்ட் கோஷியன்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இதுலேருந்து மேட்ரிக்ஸஸ் இருக்கும். மேட்ரிக்ஸஸில் கெனானிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்குது, ட்ரையாங்குலர் ஃபார்ம்ஸ் இருக்குது. அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு மேட்ரிக்ஸஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இதுலேருந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து லீனியர் டிபெண்டன்ஸ் இருக்குது, லீனியர் இன்டிபெண்டன்ஸும் இருக்குது. அடுத்து டியூவல் ஸ்பேசஸ் இருக்குது, சப்ஸ்பேசஸ் இருக்குது, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேசஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக்ஸ் மாதிரி தான் தெரியும். பட் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர்ஸை நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து நிறைய மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறுமுகம் அண்ட் ஐசக் எழுதியிருக்கக்கூடிய மாடர்ன் அல்ஜிப்ரான்ற புக்கே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான புக்ஸ்னு அதை சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே அல்ஜிப்ராயிக் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து நீங்கள் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 6 பார்த்தோம் அப்படின்னா ரியல் அனலைசிஸ். இதில் நமக்கு என்ன டாபிக்ஸ் இருக்கும்னா செட்ஸ் இருக்குது. செட்ஸ்லேயே கவுண்டபிள் செட்ஸா அன்கவுண்டபிள் செட்ஸான்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதெல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள்னு பார்க்குறப்போ இன்ஃப்ரீமம் வரும், சுப்ரீமம் வரும். இதெல்லாமே கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா தியரம்ஸையுமே நீங்கள் நல்லாவே வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கன்வர்ஜென்ஸ் இருக்குது. கன்வர்ஜென்ஸ்லேயே வந்துட்டு கண்டிஷ்னல் கன்வர்ஜென்ஸும் இருக்குது, அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் ரெண்டையுமே இந்த மாதிரி உங்களுக்கு 2 விதமாக இருக்குது. இப்போ கன்வர்ஜென்ஸ்னு எடுக்கும்போது கண்டிஷனல் கன்வர்ஜென்ஸ்னு இருக்குது, அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ்னு இருக்குது. செட்ஸை பார்த்தோம்னா கவுண்டபிள் அன்கவுண்டபிள் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து நமக்கு 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம அதிகமாக மார்க் லாஸ் பண்ணுறது இந்த மாதிரி டாபிக்ஸில் தான் இருக்கும். 2 விஷயம் இருக்கும், 2மே வந்து டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். நம்ம அதை படிக்கும்போது இது கிளியராக படிக்காததுனால எக்ஸாம் டைமில் நமக்கு அது கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் தியரம்ஸ் நிறையா இருக்கும். ரோல்ஸ் தியரம், மீன் வேல்யூ தியரம், இந்த தியரம்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தியரம்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கான ப்ரூஃபையும் நல்லாவே படிச்சுக்கோங்க. அடுத்து சீரீஸ் எக்ஸ்பான்ஷன், ரெய்மான் இன்டெக்ரபிலிட்டி, சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இதில் இதெல்லாமே நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கைடெக் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஆறுமுகம் அண்ட் ஐசக் எழுதின நம்மளுடைய புக்ஸே வந்துட்டு ரியல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப எனாஃபான புக்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 7 பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸில் வந்துட்டு அல்ஜிப்ரா ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள், மேப்பிங்ஸ், லிமிட்ஸ், இதுலேருந்து நமக்கு தியரம்ஸ் ஆஃப் லிமிட்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. அடுத்து கண்டினியூட்டி இருக்குது, டிஃப்ரென்ஷியபிலிட்டி இருக்குது. இதுலேயே நமக்கு நிறைய தியரம்ஸ் இருக்குங்க. என்னென்ன தியரம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா காச்சிஸ் தியரம் இருக்குது, மொராரஸ் தியரம் இருக்குது, காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா இருக்குது. அடுத்து டெய்லர் சீரீஸ் இருக்குது, லாரன்ஸ் சீரீஸ் இருக்குது, கால்குலஸ் ஆஃப் ரெசிடியூ தியரம். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம்ஸ் தான் நான் சொல்லுவேன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா மோபியஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பைலினியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அடுத்து கிராஸ் ரேஷியோ இருக்குது. இதுலேருந்துலாம் நமக்கு 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது.
ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட் தான் நான் சொல்லுவேன். காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட் தான். நீங்கள் ஈஸியாக இதை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் படிக்கிறதுக்கு நமக்கு ஆறுமுகமுடைய காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்ன்ற புக் வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான். இதில் கொடுத்துருக்கக்கூடிய அவங்க சால்வ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் ஃபுல்லாகவே செஞ்சு பார்த்துட்டீங்க, நீங்கள் அதெல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அந்த ஒரு புக்கை மட்டுமே ஃபுல்லாகவே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் எனஃப். அடுத்து யூனிட் 8 பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் வந்து 2 டைப்ஸாக இருக்கும். 2 டாபிக்ஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், டைனமிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்க போகுது. ஃபோர்ஸஸில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது, ஃபோர்ஸஸ் அண்ட் ரிஜிட் பாடி, மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் இருக்குது, பேரலல் ஃபோர்ஸா, அடுத்து கோப்ளானர் ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸஸ்க்கான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அதில் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃப்ரிக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸில் என்னென்ன லா கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதில் எல்லாமே கொஷின்ஸ் கேட்பாங்க. அடுத்து டைனமிக்ஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன்ஸ், மோஷன், இதெல்லாமே தான் நம்ம டைனமிக்ன்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒர்க், எனர்ஜி, பவர் அப்படின்ட்டு எல்லா டாபிக்ஸுமே நம்ம இதில் பார்ப்போம். இதில் நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் 2 டைப்ஸாக இருக்குது. ஹரிசாண்டல் லைனும் இருக்குது, ஒன்று வெர்டிக்கல் லைன்ஸும் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, 2 டைப்ஸாக இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த நேம் நீங்கள் நல்லாவே வந்து புரிஞ்சு படித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த மெக்கானிக்ஸுன்ற யூனிட்டுக்கு நமக்கு அகஸ்தியர் பப்ளிகேஷன்ஸ்லேருந்து எம்கே வெங்கட்ராமன்றோட புக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்காக இருக்கும். நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னால ஸ்டாட்டிக்ஸுங்கிற டாப்பிக்கும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், டைனமிக்ஸுன்ற டாப்பிக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட் 9 பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் லீனியர் ப்ரோக்ராமிங், ஃபார்முலேஷன்ஸ், கிராஃபிக் சொல்யூஷன், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்குது, பிக்கர் மெத்தட் இருக்குது, 2 பேஸ் மெத்தட் இருக்குது, டுவாலிட்டி இருக்குது, அடுத்து ப்ரைமல் டியூவல் ரிடேஷன் இருக்குது, டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்குது, ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்குது, சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ் இருக்குது. இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கான ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாத் இருக்கும். இதில் 2 விதமான பாத் இருக்குது. பெட் இருக்கும், சிபிஎம் இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஈஸி தான். நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோஸில் இதுக்கான ஒவ்வொரு சாப்டருக்கான வீடியோஸுமே நான் வந்து பின்னாடி அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதில் கேம் தியரிலாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படிக்க நமக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேம் தியரிலாம் பார்த்தோம் அப்படின்னா 2% இருக்கும், சம் கேம் வித் சேடல் பாயிண்ட்டும் இருக்கும், வித்தவுட் சேடல் பாயிண்ட்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாகவும் இருக்கும். அடுத்து கிராஃபிக்கல் மெத்தட் இருக்கும், பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் இருக்கும். இது எல்லாமே தான் வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் இருக்க போது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலையே ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்ன்றது தான் படிக்க நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் டாபிக்னு சொல்லலாம். இதில் நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிருவீங்க, அதே மாதிரி மார்க்ஸும் நீங்கள் இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவீங்க. இந்த ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்ன்ற யூனிட்டுக்கு பிகே குப்தா அண்ட் டிஎஸ் ஹைரான்றவங்களோட புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பர்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் டெண்டன்சியில் மீன், மீடியன், மோடெல்லாம் வரும். மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன், இதில் தான் நமக்கு ரேஞ்ச் இதெல்லாமே வந்துட்டு வரும். அடுத்து மொமெண்ட்ஸ், ஸ்க்யூனஸ் அண்ட் கர்டோசிஸ், கார்லேஷன்ஸில் நிறைய கார்லேஷன்ஸ் இருக்கும். அதில் நமக்கு ரேங்க் கார்லேஷன்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெக்ரெஷன்ஸ் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ், ரெண்டுமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இண்டெக்ஸ் நம்பர், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஆட்ரிபியூட்ஸுடைய தியரிஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து ப்ராபபிலிட்டியை பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன், இண்டிபெண்டன்ட், பூலிஸ் இன்இக்வாலிட்டி, பேஸ் தியரம், ரேண்டம் வேரியபிள்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டிக்கு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாமே நம்ம ஈஸியாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் அதிகமாக தியரிஸ் இருக்க மாதிரி நமக்கு பார்க்கலாம். அடுத்து இதில் நிறைய தியரம்ஸ் இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைனாமியல், பாய்சன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாமே தியரம் மாதிரியும் இருக்கும். தியரட்டிக்கலாக தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படிக்க போகிறோம். அடுத்து டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாம்பிள்னு பார்த்தோம்னா
லேர்ஜ் சாம்பிள்ஸ் இருக்குது, இசட் டெஸ்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட் இருக்குது, எஃப் டெஸ்ட் இருக்குது, சைஸ் ஸ்கொயர் அண்ட் கண்டிஜென்சி கோஎஃபிஷியன்ட் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் ப்ராபபிலிட்டியில் வரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த 10 யூனிட்டுக்கு. இப்போ யூனிட் 10க்கு என்ன புக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, எஸ்சி குப்தா அண்ட் விகே கபூரனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற புக்ஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணி ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த 10 யூனிட்டையும் நான் சொன்ன ஆத்தரோடைய புக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. வரப்போகிற யூஜிடிஆர்பி எக்ஸாமில் எல்லாருமே எழுதி எல்லாருமே பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்கும் அதுக்கான வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மற்ற சப்ஜெக்ட்கான சிலபஸையும் அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.